வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நாம் இந்த காணொளி தொகுப்பில் காணவிருப்பது யாது எனில் வாழைப்பழங்களை பற்றித்தான் காணவிருக்கிறோம். வாழைப்பழங்கள் பலவித பழங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி நம் உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால்தான் கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை இந்த காணொளியில் நாம் காணவிருக்கிறோம். எனது வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள். வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். Surprise! Let's go. இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட். பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன். இங்கு வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் வாங்கிக் கொள்ளலாம். இதன் விவரம் மேலும் அறிய வேண்டுமென்றால் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. குறைந்த விலையில் ஆன்லைன் பர்ச்சேஸ், நிறைந்த தரம். கற்பூரவள்ளி வாழைப்பழம்னு சொல்றீங்களே, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதோ சொல்கிறேன் சகோதரி. தேன் பழம் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய பழம்தான் கற்பூரவள்ளி வாழைப்பழம். கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை பிடிக்காதோர் யாருமே இருக்க மாட்டார்கள். ஒரு பழம் சாப்பிட்டால் தேன் போல் திகட்டி விடுமாம். அதனால் இந்த பழத்தை தேன் பழம் என்றும் எல்லோரும் கூறுகிறார்கள். இதில் அவ்வளவு சுவை இருக்கிறது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கார்கள் சகோதரி. அதில் எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். வாருங்கள் சகோதரி. இதிலுள்ள வைட்டமின்கள் என்று பார்த்தால் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி நிறைந்துள்ளது இந்த பழத்தில். அதோடு மட்டும் அல்லாமல் தனிமங்களும் நிறைந்து இருக்கிறது. தனிமம் என்றால் என்ன என்று சொல்லுங்கள் அண்ணா. தனிமம் என்பதே அந்த பழத்தில் நிறைந்து உள்ள மெக்னீசியம், பொட்டாசியம், மேலும் நார் சத்து இருப்பதவே நாம் தனிமம் என்பது. அவை நம் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியதால் அதை தனிமம் என்று சொல்லப்படுகிறது. இது உடலுக்கு போதுமான ஆற்றலையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது, வலிமையையும் கொடுக்கக்கூடியது. இதில் அப்படி என்னதான் பலன் இருக்கிறது அண்ணா? எனக்கு புரியவில்லையே, நீங்கள் சொல்லுங்கள். அந்த பலன்களையும் பற்றி சொல்கிறேன் சகோதரி. இது நம் தசைகளையும் தசை நார்களையும் மற்றும் எலும்புகளையும் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்துக்கொள்ள உதவி புரிகிறது. இது உடலின் எடையையும் குறைக்கிறது. உடல் எடையை எவ்வாறு குறைக்கிறது என்று சொல்லுங்கள் அண்ணா. இந்த கற்பூரவள்ளி பழத்தை நாம் உண்பதால் அதிலுள்ள பொட்டாசியம், சோடியம், நார் சத்து, வைட்டமின் B6 இருப்பதால் நமக்கு பசியை தூண்டக்கூடிய நொதிகளை அமைதியாக வைத்திருக்கிறது. நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறது. இதனால் தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைத்து கொண்டிருப்பதால் நமது உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அப்போது எல்லாம் உணவு சாப்பிட்ட பின் விருந்துகளில் இந்த பழங்களை கொடுப்பது வழக்கமாக வைத்திருந்தார்கள். இந்த பழங்களை சாப்பிட்டால் செரிமான சக்தி அதிகமாகும் என்பதால் இந்த பழங்களை விருந்துகள் முடிந்ததும் நமக்கு சாப்பிட எல்லோரும் கொடுப்பது வழக்கமாக இருந்தது. செரிமான சக்தி அதிகமாக இருப்பதால் கெட்ட கொழுப்புகளை கரைத்து நல்ல கொழுப்புகளை உடலில் தேக்கி வைக்கின்றது. மேலும் இது எலும்புகளுக்கு வலு சேர்க்கிறது. இதிலுள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் மாங்கனீஸ் இருப்பதால் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. சரும ஆரோக்கியத்திற்கும் துணை புரிகிறது. சரும ஆரோக்கியம் என்றால் என்ன? சொல்லுங்கள் அண்ணா. சருமம் என்பது தோலை குறிக்கும். தோலில் ஏற்படும் புண்கள், சொறி, சிரங்கு சீக்கிரம் இதை ஆற்றும் தன்மை கொண்டுள்ளது. இதில் அலர்ஜி எதிர்ப்பண்புகளை அடக்கியுள்ளதே கூடுதல் சிறப்பு அம்சமாகும். இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி
மூளையின் வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது. இது மூளையின் வளர்ச்சிக்குமா பயன்படுகிறது? எப்படி என்று கொஞ்சம் கூறுங்கள் அண்ணா. கவனச்சிதறல், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் கற்பூரவள்ளி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டால் அது மூளையின் ஆற்றலை அதிகரிக்கிறது. இந்த பழத்தை காலையில் நாம் உணவோடு உட்கொண்டால் அந்த நாள் முழுவதும் உற்சாகமாக ஆற்றலை கிடைக்கிறது. அன்று தேவையான ஊட்டச்சத்தும் பூர்த்தி அடைகிறது. இதனால் உடல் சோர்வடையாமல் கவலையும் நீங்கும். நன்றி, வணக்கம். வணக்கம்.